ஓம் நமோ நாராயணாய நமக. சுரேஷ சரணம் சர்ம விஸ்வரேதா பிரஜாபவக அகசம்பத்சரோ வியாழ பிரத்யை சர்வதர்ஷனக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 93வது திருநாமம் வியாழக. இது நல்லா இருக்கும். வியாழக பக்தர்களை தன்னிடம் சேர்த்து கொள்பவர். இதனுடைய மீனிங், இது சொல்லும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழாய நமக. வியாழகக்கு என்ன மீனிங்ன்றதை நீங்கள் பாருங்களேன். இது இந்த வியாழாயனுடைய நமகனுடைய கதையும் நம் எம்பெருமானுடைய பெருமையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். சேதுக்கரையில் எழுந்தருள்ள ராமனை சரண் புகுந்தவன். ஒரு சேதுன்னா ஒரு கரையில், அவர் தான் அங்கே போயிட்டார்ல, இதுக்கு வனவாசத்துக்கு போயிருக்கிறப்ப அந்த சேதுக்கரையில் எழுந்தருள்ள ராமனை யார், விபீஷணன் பார்க்க வந்தாராம். அவரது வருகையை ராமனிடம் சென்று கூறினாராம். யார், சுக்கிரவன். அவர் அந்த அரக்கர்களின் சதித்திட்டமாக இருக்கக்கூடும், இவனை நம்பாதே என்று ராமனிடம் சுக்கிரவன் கூறுகிறார். அனைத்து வானரங்களையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டான் ராமன். எல்லாத்துலேயும் வானரங்கள்ட்டெல்லாம் கேட்குறாங்க, உங்கள் கருத்து என்ன, விபீஷணன் எதுக்கு வந்திருப்பான்னு ராமர் கேட்டார். கேட்டோன்னே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்க. இவன் இதுக்காக வந்திருப்பான், அதுக்காக வந்திருப்பான். யாருமே ராமருடைய கருத்துக்களை யாரும் கேட்கலை. இவனை நன்கு பரிசோதிக்காமல் இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வாலியின் மகனாக அங்கதன் கூறினாராம். ஒரு ஒற்றனின் மூலம் இவனை கண்காணித்த பின் முடிவெடுப்போம் என்று சரபன் என்று இன்னொரு வானர வீரன் சொன்னாராம். இவன் வந்த நேரமே சரியில்லை, இவனை திருப்பி அனுப்பிவிடலாம் என்றானாம் ஜாம்பவான். முதலில் இவனையும் இவனுடைய வந்த 4 பேரையும் முழுவதுமாக, யார், விபீஷணன் கூட 4 பேர் வந்திருக்காங்க, முதல்ல அவங்கள சோதித்து பார்க்க வேண்டும். ஆடைகளுக்குள் ஏதாவது ஆயுதங்கள் ஏதாவது மறைத்து வைத்திருக்க வாய்ப்பு உண்டு என்றாராம் மைந்தன். அப்போ தன்னுடைய வரலாற்றிலேயே மறைந்த சுக்ரீவன் உடன் பிறந்த அண்ணனுக்கே துரோகம் இழைத்துவிட்டு வந்தவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றானாம். பார்த்துக்கங்க, வாலி சுக்கிரீவன் கதை நமக்கு தெரியும். அதனால் இறுதியாக அனுமனுடைய முகத்தை பார்த்தார் ராமன். ராமன் எப்போதுமே மற்ற வானரங்களுடைய யாரை பார்த்தானா அனுமனை ரொம்ப பிடிக்கும். அவருடைய முகத்தை ராமர் பார்க்குறான். நான் இலங்கைக்கு சென்றிருந்த போது ராவணன் என்னை கொல்ல நினைத்தான். என்ன, தூதுவனை கொல்லக்கூடாது என்று சொல்லி என் உயிரை காப்பாற்றியவன் இந்த விபீஷணன். இவன் நல்லவன், எனவே இவனை ஏற்றிக்கொள்ளலாம் என்றாராம் அனுமன். பார்த்துக்கங்க, அதான் சொன்னல, யார் கண்ணுக்கு எப்படி நல்லவங்கன்னு நினச்சா நல்லவங்க, கெட்டவங்கன்னு நினச்சா கெட்டவங்க. அதாவது என் உள்ளத்தில் உள்ளதைப்படி உங்களில் ஒருவளால் கூட உணரவில்லையே என வருந்தினாராம் ராமன். அனுமனே, நீ அவன் நல்லவன் என்பதால் ஏற்றுக்கொள்ள சொல்கிறாய். வானர்கள் அத்தனை பேரும் இவன் தீயவன் என்பதால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் என் கருத்தை யாராவது கேட்டிருக்கலாம். நல்லவனாக இருந்தாலும் சரி, தீயவனாக இருந்தாலும் சரி, என்னை தேடி வந்தவனை ரட்சித்தே தீர வேண்டும். இது என்னுடைய தன்னுடைய திருவுள்ளத்தை வெளியிட்டாராம் ராமபிரான். கிரீவா, அவனை உடனே அழைத்து வா. ஒருவேளை ராவணனே விபீஷணனை போல மாறுவேடத்தில் வந்திருந்தாலும் அதற்கு அவனை அழைக்காமல் வெறுங்கையோடு திரும்பி வராதே. ராவணனே என்னை தேடி வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினாராம் நம் ராமபிரான். அவங்களாம் சத்குணம் உள்ளவங்கப்பா. அதனால் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் கெட்டவங்க, இவங்க நல்லவங்கலாம் சொல்ல தெரியாது. சத்குணம் உள்ளவங்களுக்கு விபீஷணன் அழைத்து வரப்பட்டான். அப்போது அவனை நோக்கி ராமன் பார்த்த பார்வையில் 1000 அர்த்தங்கள் தெரிந்தன. இவ்வாறு நேரம் உன்னை வெளியே ரொம்ப நேரம் நான் உன்னை வெளியே காக்க வைத்தமைக்கு என்னை மன்னித்து விடு என ராமன் வேண்டுவது போல தோரணையை அந்த பார்வையில் வெளியிடப்பட்டது. சில காலம் கழித்து லக்ஷ்மணனும் விபீஷணனும் பேசிக்கொண்டிருந்த போது லக்ஷ்மணன், விபீஷணா, ராமன் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்பி இலங்கைக்கு அனுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய் என்று கேட்டாராம் லக்ஷ்மணன். ராமன் என்னை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என நான் நம்பித்தான் இங்கே வந்தேன். அது எதை வைத்து அப்படி நம்பினீர்கள் என்று கேட்டாராம் லக்ஷ்மணன். உனக்கு தமிழ் தெரியுமா என்று கேட்டாராம் விபீஷணன். ஆம், தெரியுமே. நாங்கள் வனவாசத்தில் அகஸ்தியரின் ஆசிரமத்தில் தங்கி இருக்கையில் அவரிடம் இருந்து தமிழ் கற்றோம் என்றானாம் லக்ஷ்மணன். தமிழில் ஒரு பழமொழி உண்டு,
யானை வாயில் நுழைந்த கரும்பு போல என்று யானையின் வாயை ஒரு கரும்பு அடைத்து விட்டார். யானை வாய் யானை வாயில் நுழைந்த கரும்பு போல். ஒரு யானைக்கு நிஜமாக நீ ஒரு கட்டு கரும்பு, ஒரு 12 கரும்பு அது வாயில் நுழைச்சிட்டனா அது தின்னு முடிக்கிற வரைக்கும் அது இது பண்ணாதான். அந்த மாதிரி அடைத்து விட்டால் அது வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன, ஐயோ தின்ன முடியலையே அப்படின்னா அது துப்பாவாம். அதுபோல், ஏனெனில் அதை தின்று முடிக்காமல் யானை விடவே விடாது. இங்கே ராமன் தான் யானை, பக்தர்கள் தான் கரும்பு போல. கரும்பை கண்டால் யானை மகிழ்ச்சி அடைந்து அதை இறுக பிடித்து கொள்வது போல தன் வாயிலை தேடி வந்த பக்தர்களை விடாமல் இறுக பிடித்து கொண்டு காப்பாற்றியே தீருவார் நம் ராமபிரான். இந்த ரகசியத்தை எனக்கு தெரிந்திருந்ததால் தான் நான் நம்பிக்கையோடு சரண் புகுந்தேன் என்றாலாம் விபீஷன். எவ்வளோ அழகு பாருங்கள். அதாவது பக்தர்கள் நம்ம இப்போ கடவுள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளே இருக்கிறோம், ரொம்ப கஷ்டத்தில் போய் நம்ம கடவுளே அப்படின்னு நின்னோம்னா கடவுள் யானை, நம்ம கரும்பு. அவர்கிட்ட நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அதுதான் கடவுளுக்கு மனசில். கடவுளை நம்ம எல்லாரும் ஏற்றுக்குவோம், ஆனால் கடவுள் நம்மளை ஏற்றுக்கிறதுக்குன்றது அவ்வளோ கஷ்டம். சொல்லுவாங்க சிலவங்க, கடவுளை கும்பிட்டா எதுவும் நடக்காதா அப்படின்வாங்க. அது கடவுள் மனசில் ஆத்மாவோட பரமாத்மாவை கலக்கிறது நமக்கு ஈஸி, ஆனால் நம்ம ஆத்மாவோட பரமாத்மாவை கலக்கிறது கஷ்டம். அதனால தான் சொல்கிறார் அவர். அதனால் நம்ம ஆத்மாவை அவர் ஏற்றுக்கிறது கஷ்டம். ஆனாலும் அவர் ஈஸியாக அவளை ஈஸியாக நம்ம மகிழ வச்சிட்டோம்னா அவர் நம்மளை விட்டு, நம்ம மனசுக்குள்ளே விட்டு அந்த பரமாத்மா நீங்காது. அதனால்தான் அவர் மனதில் குடிக்கொள்ளும் இருக்கும்போது நமக்கு எந்த தப்புமே நம்ம செய்ய மாட்டோம். இவ்வாறு தன்னை சரண் புகுந்து அடியவர்களை யானை கரும்பை பிடித்து கொள்வது போல இறுக பிடித்து கொண்டு கைவிடாமல் காத்தருள்வதால் திருமால் வியாழக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 93வது திருநாமம் வியாழாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் நல்ல பிரார்த்தனைகள் அனைத்தையும் திருமால் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். பாருங்க, விபீஷணன் யார்? ராவணனுடைய தம்பி. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம். பாருங்கள், ராவணனும் நல்லவன் தான், ஆனால் அந்த ஒரு பெண்ணுடைய இதில் மயங்கினதுனால அவன் அப்பையும் பாருங்கள், சீதாவுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் சீதையை தொடமாட்டேன் அப்படின்றார்ல. அதுதான் அவருக்குள்ள ஒரு நல்ல குணம் ராவணனுக்கு. விபீஷணன் பாருங்கள், அவரோட தம்பி தான். ஆனாலும் ராமன் மேலே எவ்வளோ ஒரு பக்தி, எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்கள். அதனால் ஒவ்வொரு கதைகளுமே பீசியஸ்டாக கண்ணுங்களா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.